யூபிட் காயின் ஸ்டேக்கிங் பத்தி நான் சொன்னேன். ஸோ யூபிட் காயின்ல வந்து கன்சிஸ்டன்ட் வித்ட்ராயல்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ரெஃபரல் இன்கம்ல நிறைய காரெல்லாம் வேற வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த யூபிட் காயின்ல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 நம்ம பண்ணா நமக்கு மந்த்லி 6,000 rupees நம்ம ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் எவ்ரிவன், நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இம்பார்ட்டண்டான ஒரு கிரிப்டோ காயின், அதாவது இன்னும் ஒரே வருஷத்துல இந்த கிரிப்டோ காயின் வந்து கிட்டத்தட்ட நீங்க இப்ப இருக்கிற ரேட்டை விட 3 இல்ல 4 மடங்கு ஏறப்போகுது. ஸோ அது என்ன கிரிப்டோ காயின்ன்றத வீடியோக்குள்ள போய் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $67 பில்லியன் வந்து இப்போ மார்க்கெட் கேப்ல வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 46 crore காயின்ஸ் தான் இருக்கு. அண்ட் இந்த காயின் வந்து ஒரு தனி ஃபவுண்டேஷன் வந்து இந்த காயினை வந்து பேக்கப் பண்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இட் இஸ் சொலானா. ஸோ இந்த சொலானா காயின் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2020ல வந்து இந்த காயின் வந்து லான்ச் ஆச்சு. இந்த காயின் லான்ச் ஆனதுல இருந்து இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு மெயினான காரணம் இது லேயர் 1 நெட்வொர்க்ல இதோட ஓன் பிளாக் செயின்ல இந்த காயின் ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த சொலானா ஃபவுண்டேஷன் வந்து இவங்களுக்கு சொலானா மொபைல் ஒன்று வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் வித் டி ஆப் ஸ்டோர், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வச்சு இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் உள்ள ஒரு மொபைல் தான் இந்த சொலானா மொபைல். ஸோ கிராஜுவலா இதுக்கு நல்ல ரீச் இருக்கு. இந்த சொலானா மொபைலும் வந்து இந்த சொலானா காயினோட வேல்யூவை வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் சொலானா பேன்ற ஒரு மைக்ரோ பேமெண்ட் சிஸ்டமா இவங்க கிட்ட இருக்கு. அதாவது இந்த ஷாப்பிஃபை ஆப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொலானா டோக்கன்ஸை வச்சு நீங்க பே பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இந்த சொலானா ஃபவுண்டேஷன் வந்து லைன் அப்ல வச்சிருக்காங்க. ஸோ சொலானால இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங். அண்ட் இந்த சொலானாவோட மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்லாம் வந்து ஒரு 0.7% இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு 3% வரைக்கும் இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிரிப்டோ அனலிஸ்ட் டெனிஸ் லியோ அவர் வந்து நான் வந்து சொலானாவை வந்து தப்பா எடை போட்டுட்டேன், ஐ வாஸ் இன்கரெக்ட் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொலானாவோட ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் மட்டும் 300 பில்லியன், அதாவது 3% ஷேர் வந்து மார்க்கெட் கேப்ல சொலானாக்கு வந்ததுன்னா இந்த காயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 மேல தாண்டும். அதாவது ஒரு காயின் $450 மேல தாண்டும். அண்ட் இதுவே வந்து ஒரு 5% வந்துடுச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு $800 மேல பை எண்ட் ஆஃப் 2025ல இந்த காயின் வந்து ஏறும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ஷனை சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, பிட்காயினும் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்றது பாத்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் 2025ல கிட்டத்தட்ட $250,000 வந்து பிட்காயினோட வேல்யூ இருக்குன்றாரு. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பூஸ்டப் பண்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான். ஸோ இந்த நியூஸ் வந்து கிரிப்டோ என்தூசியாஸ்ட்லாம் வந்து ஒரு குட் நியூஸ் தான். ஸோ இந்த கிரிப்டோ யூசர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இதை பார்த்துட்டு இன்னும் சொலானால பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. அண்ட் இந்த சொலானா வந்து இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு $147 அந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி மார்ச்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்பைக் இருந்தது. அண்ட் பிலீவ் மீ, சொலானாக்கு வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் என்னைக்குமே இருக்கு. ஏன்னா சொலானாவோட மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து கிராஜுவலா 0.7%ல இருந்து 3% வந்திருக்கு. ஸோ இதோட மார்க்கெட் ஷேர் வந்து கன்சிஸ்டன்டா கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இது ஒரு 5% அதோட மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ண முடியும். ஸோ $300 பில்லியன் மார்க்கெட் கேப்ல இந்த சொலானா வந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து மினிமம் $450 ஆகுது. இன்னும் ஒரு வருஷத்துல இந்த சொலானா அச்சீவ் பண்ணோம். அண்ட் இந்த சொலானாவோட ETF லிஸ்டிங்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஎஸ்ல ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொலானாவோட ETFம் லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்டோ வீடியோல நான் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.